உயிருடன் இருப்பவர்கள் இறப்பது போல கனவு வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால இந்த பதிவு உங்களுக்காக போடுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தூக்கத்துல கனவு வரும். 10க்கும் மேற்பட்ட கனவுகள் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு வரும் அப்படின்னு ஆய்வறிக்கையில சொல்றாங்க. அப்படி வரக்கூடிய கனவுகள்ல 80% கனவு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல நிக்காமையே மறந்தே போயிடுவோம். சில விஷயங்கள், சில கனவுகள் மட்டும்தான் தூக்கம் கலைஞ்ச பிறகும் நம்ம ஞாபகத்துல இருக்கும். அப்படிப்பட்ட கனவுகள்ல இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கிறவங்க, நம்ம ரொம்ப ரிலேஷனா இருப்பாங்க, நெருங்கிய உறவுகளா இருக்கிறவங்க இறந்தது போல கனவு வந்தது அப்படின்னா அவங்களுக்கு மனசுல ஒரு பதட்டம், கலக்கம்லாம் வரும் இல்லையா? அப்படி அவர்களுக்கு அது ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்முடைய கனவுகள் பார்த்தீங்கன்னா சில கனவுகள்லாம் வித்தியாசமா இருக்கும், திகிலா இருக்கும், கிரைம் நாவல்ல வர்ற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் சந்தோஷம் தர்ற மாதிரி இருக்கும். இப்படி வரக்கூடிய கனவுகளுக்கு அதுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லோருக்குமே ஒரு கலக்கம் இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது சில கனவுகளுக்கு கனவு சாஸ்திரத்துல இது கண்டிப்பா நடந்தே தீரும், இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்ப பதிவை பார்க்கலாம். கனவுல யானையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. யானைன்னாவே அது நல்ல வலிமை மிக்கது, ஆற்றலை குறிக்கக்கூடியது. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்போம், இல்ல ஒரு செயல் ஆரம்பிச்சோம்னா அதுல என்னன்னே தெரியாது, ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். ஒரு அடி எடுத்து வச்சோம்னா 10 அடி பின்னாடி போகும். அது மாதிரி தடைகள்லாம் வருது அப்படின்னா அந்த தடைகள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுது, மிகப்பெரிய சவால்களை எல்லாம், பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க தீர்க்க போகிற காலம் வருது அப்படிங்கிறத அது குறிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நிர்வாணமாக இருப்பது போல கனவு வரும். அப்படி வந்தது அப்படின்னா அவமானம், கவலை சேரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறார்கள். ஆனா ஆன்மீக ரீதியா பார்க்குறப்ப நீங்க நிர்வாணமாக இருப்பது போல கனவு கண்டீங்க அப்படின்னா அது தூய்மை நிலை மற்றும் நேர்மையை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. தூய்மையான மனதுடையவர்கள் மட்டுமே தங்களை கனவுல நிர்வாணமாக காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து தண்ணிய கனவுல கண்டீங்கன்னா, நீர்ல முழுகுவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது என அர்த்தம். கடல், குளம், ஆறு போன்ற நீர்நிலைகள்ல நீங்க முழுகுவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களை வாட்டி வதச்சி வரக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து முடிவு வரப்போகுது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். திருமணம் பற்றிய கனவு கண்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் இதை பத்தி சிந்திச்சாலும் சிந்திக்காம இருந்தாலும் திருமணம் பற்றிய கனவு நிறைய பேத்துக்கு சாதாரணமா வரக்கூடியதுதான். உங்களுக்கு திருமணம் ஆகிற மாதிரி கனவு காணலாம், இல்ல மற்றவர்களுக்கு திருமணம் ஆகிற மாதிரி கனவு காணலாம். எப்படி கனவு கண்டீங்கனாலும் அது அதிர்ஷ்டத்தை தான் குறிக்குது. திருமணம் பற்றிய கனவு வந்தா அது தனிமை, நிறைவேறாத ஆசைகளை குறிப்பதாக நிறைய பேர் சொல்லுவாங்க. இது தவறு. திருமணம் பற்றிய கனவு வந்தது அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் விரைவில் நிறைவேறி அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து நீங்க பயணம் செய்வது போல கனவு கண்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயுமே நீங்க பயணம் செய்ய போறீங்க அப்படின்னு அது அர்த்தம் அல்ல. நிறைய நேர்மறையான விஷயங்களும் நடக்கும். அதே சமயத்துல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரம் வந்துடுச்சு, எதிர்காலத்தை குறித்து முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அதை உணர்த்தக்கூடிய அடையாளமாக சொல்லப்படுகிறது. கனவுல கண்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுள் மற்றும் கடவுள் சார்ந்த விஷயங்கள் உங்க கனவுல வந்தாவே அது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய விஷயம். ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது, நீங்க ஏதாவது ஒரு செயல் தொடங்குறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வெற்றி ஏற்படும், நல்லது நடக்கும் அப்படிங்கிறத குறிக்குது. ஏதோ ஒரு ஆன்மீக பயணத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கிறதையும் அது குறிக்குது. அதுவும் இல்லாம எந்த கடவுள் வர்றாங்களோ கனவுல அந்த கடவுளை போய் நீங்க நேர்ல போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அப்ப உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கையில. இல்ல ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீர்கள், நல்ல மாற்றமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது தீ கனவுல கண்டா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். இந்து மதத்துல தீ அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி.
நம்ம எந்த ஒரு யாகம் செஞ்சாலும் வேள்வி செஞ்சாலும் ஒரு சடங்குல அப்படின்னா அக்னி இல்லாம செய்ய முடியாது. வாழ்க்கையோட ஆற்றலாக அது கருதப்படுது. உங்க கனவுல தீய கண்டீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல ஏதாவது ஒண்ணு அந்த தீயில எரிஞ்சு கருகிறத மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா அது நல்லதல்ல. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய ஒரு கனவு. உங்க கனவுல பணம் பற்றிய செய்திகள் அல்லது பணம் வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். ரூபாய் நோட்டு, நாணயம், தங்கம், வெள்ளி இது மாதிரி கனவு வந்தது அப்படின்னா ஜென்ரலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுவதை உணர்த்துகிறது. உங்க வாழ்க்கையில செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகிறது அப்படிங்கிறத குறிக்குது. உயிரோட இருக்கக்கூடிய ஒரு நபர் கனவுல இறந்தது போல கனவு கண்டா அந்த கனவு கண் விழித்த பிறகும் உங்களுக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு அப்படின்னா அதற்காக நீங்க பயப்பட வேண்டாம். அது நல்ல கனவு தான். கனவுல கண்ட நபரோட உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீங்களே உங்களை இறந்தது போல கனவு கண்டீங்க அப்படின்னாலும் அதற்காக பயப்பட வேண்டியதில்லை. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் வரும், நல்லது தான் நடக்கும். நமக்கு பிடித்தவர்கள் இறந்து போவது போல கனவு கண்டாலே அவர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறது மட்டும்தான் அர்த்தம். அனைத்து துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.